பிரம்ம விருட்சம்னு சொல்லுவாங்க இந்த கீரையை. பொதுவாக என்ன கேட்டால் இது ஒரு சித்தன்னு சொல்லுவாங்க. சித்தர்கள் செய்யக்கூடிய எல்லா வேலையும் இந்த 4440 நோய்கள் பக்கம் நம்ம சுற்றி வச்சுருக்கோம். அந்த நோயெல்லாம் தீர்றதுக்கு இது ஒரு விஷயம், இந்த ஒரு கீரையை மட்டும் நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு போதுங்க. முருங்கைக்கீரைங்க. இந்த வைட்டமின் ஏ, பி, சி, அது தவிர பார்த்து இரும்புச்சத்து, நார்ச்சத்து, மக்னீசியம், துத்தநாகம், ஏகப்பட்டங்க, பாஸ்பரஸ், அவ்வளோ அது அதிமருந்தாக இது பயன்படுது. அதான் சொல்கிறேன் பார்த்தீங்களே, 4400 நோய்களுக்கும் நம்ம எதுக்கு நோய் வர வைக்கணும்? பேசாமல் கீரை சாப்பிட்டு போவானே நோய் வராதே. நோய் வருவானே, அப்புறம் மருத்துவனை தேடி போவானே. நோய் வராமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த முருங்கைக்கீரை ரெகுலராக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக எந்த ஒரு நோயுமே வராது. எந்தெந்த நோய்க்கு எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த முருங்கைக்கீரையை பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொழுந்தலையாக, இந்த மாதிரி இந்த கொழுந்தலையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கொழுந்தலையாக இருக்கிற இலையை பறித்து நல்லா கொதிக்க வச்சு விடியக்கால வெறுவயத்தில் காலையில் குடித்து வந்தீங்கன்னா உடல் பருமன் குறையும். தேவையில்லாமல் ஊழசதைன்னு சொல்ல கொழுப்பு 100% குறைஞ்சிரும். ஸோ அது ஒன்றுக்கு. இதை தவிர பொரியல் செய்வாங்க. பொரியல் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக தனித்தனியாக எல்லாத்தையும் ரக்கரக்காக பிரிச்சுட்டு வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா போட்டு நல்லா கொதிக்க வச்சு ட்ரை பண்ணி கீரை பொரியலாக செய்வாங்க. அதுவும் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறவங்க, ரத்தம் கம்மியாக இருக்குது உடம்புல அப்படிங்கிற ரெகுலராக ஒரு 2 நாளுக்கு ஒருக்க இந்த முருங்கைக்கீரையை சாப்பிட்டோன்னா நல்லா ரத்தம் வருங்க. இந்த லேடிஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா பாலூட்டும் தாய்மார்களுக்கெல்லாம் ஒரு வருஷம் 1.5 வருஷம் வரையும் குழந்தைகளுக்கு பால் ஊட்டணும். பட் அந்த மாதிரி பால் கம்மியாக இருக்கவங்க அப்படின்னா இந்த முருங்கைக்கீரையில் அதிகம் எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லா தாய்ப்பால் ஊறுங்க. இது இரும்பு சத்து அவ்வளோ அதிகமாக இருக்குது. கொதிக்க வச்சு சாப்பிட்டு வந்தாங்கன்னா ரத்தம் அந்த பிபி அதிகமாகிறது நாளடைவில் கம்மியாயிரும். ஸோ இதயத்துக்கு நல்ல பாதுகாப்பு. உடலில் இப்போது ஒரு 7 வகை 8 வகையான என்சைம்கள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல ஏதாவது காயம் ஆயிடுச்சு அப்படின்னா ஆற்றக்கூடிய என்சைம்கள். இது உடம்புல சில விஷயங்கள், சில ஃபுட்டில் சாப்பிட்டு தான் அந்த என்சைம்கள் நமக்கு கிடைக்கும் உடம்புக்கு. இதில் இப்போ இந்த முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா அந்த என்சைம்கள் இருக்குது அப்படின்னு அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க. அதாவது அது வேறு எந்த தாவரத்துலையுமே கிடைக்கிறது இல்லையாமா. சைவத்தில் முருங்கைக்கீரையில் மட்டும்தான் கிடைக்கிது. அதை தவிர அந்த ஒமேகா 3 அந்த நான்வெஜ் ஐட்டம் சாப்பிட்றவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். பட் இந்த முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுவுமே நோய் இல்லாமல் தாராளமாக கஷ்டமெல்லாம் படாமல் இருக்கிறதுக்கு இந்த முருங்கைக்கீரை ரொம்ப நல்லது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.